மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன் உம்முனே இருக்கீங்க, பேச மாட்டீங்களா? சரிதான், நம்ம கல்யாணத்துக்கு வீடியோ போட்டோ ஏதாவது எடுத்தீங்களா? இல்லையா? என் கவனம் எல்லாமே உன்னை தாலி கட்டணும் தான் இருந்துச்சே தவிர மத்ததை நினைச்சு பார்க்கல. புரியுது தான். பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் அந்த அயோக்கிய பைய பாண்டியால வந்தது. சரி, இப்ப நம்ம நேரா ஸ்டுடியோக்கு போறோம். போய் 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்குவோம். சரி, வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூட்டு போலாம். நம்ம என்ன குடும்ப படம் எடுக்க போறோம்? நம்ம 2 பேரும் ஜோடியா போட்டோ எடுத்து நம்ம வீட்ல மாட்டி வச்சுக்கலாம் தான். வாங்க. இங்க நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லியும் அந்த அம்மா எதையுமே காதுல வாங்கிக்கலங்க. இந்த பேச்சு அந்த பேச்சு இல்லங்க, கண்டபடி பேசுற. வாசலே நின்னுட்டு வந்துட்டான், வீட்டுக்குள்ள வானோட கூப்பிடலங்க. உங்களை யாரையும் அங்க போக சொன்னது? எங்க போகலனாலும் அந்த அம்மா கோவிக்கும்ல. பேசி பேசி தான் எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? நாங்க இடத்த கெடுத்தோம் அப்படி? நீங்க என்ன கெடுத்தீங்களா? சொல்லட்டுமா? உனக்கு தெரியுமில்ல மீனாட்சி, அந்த அம்மா ஒண்ணும் இல்லாததுக்கு வரிஞ்சு கட்டிட்டு கத்தும். இப்ப இவ்வளவு நடந்திருக்குது நம்ம வீட்டுல, கத்தாம என்ன செய்யும்? இங்க சம்மந்தி பக்கத்துல இருக்காரு, இது நம்ம வீடு இருந்தாலும் கத்து கத்துன்னு கத்திட்டு போச்சு. நீங்க 2 பேரும் போய் கேட்டு வாங்கி கட்டிட்டு வந்திருக்கீங்களா? இல்லண்ணா, இல்ல, இது லேஸ்ல முடியாதுண்ணே. இது புரியல மயிலு. ஏதோ இந்த மட்டும் பொண்ணு இங்க இருக்கு, பொண்ணையும் கூட்டு போயிருங்க அப்படின்னு உங்க கூட அனுப்பாம விட்டாலே அதுவே பெரிய விஷயம். கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு சமாதானம் பேசுறேன், எடுத்து சொல்றேன்னு அந்த வீட்டு பக்கம் போகாதீங்க. எதுவா இருந்தாலும் சம்பந்தி கிட்ட நாங்க பேசிக்கிறோம். நீங்க என்னத்த பேசுறது? பேசி முடிக்கல, இந்த அதுக்குள்ள என் பொண்ணு வந்துட்டா. என்னம்மா? கம்மு, ஏம்மா ஏன் அழுவுற? என்னாச்சு? பெரியப்பா, அவங்க என்ன அனுப்பிட்டாங்கப்பா. நினைச்சேன் அந்த விடியா மனுஷக்காரி இந்த மாதிரி காரியம் பண்ணுவான்னு. எங்களை கோவிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு பின்னாடியே அனுப்பி வச்சிருக்காளே, அவெல்லாம் உருப்படுவாளா? அவெல்லாம் ஒரு மனுஷியா? அவளும் ஒரு பொண்ணை பத்து வச்சிருக்கால, அவளுக்கு அந்த நினைப்பு இருந்தா இப்படி பண்ணிருப்பாளா? என்ன தெய்வான இது? என்னத்த சொல்றது, எல்லாம் எங்க நேரம் தான். அந்த மகராசி மகான்றவ ஆஸ்தில இருந்த வந்த அன்னைக்கு வனிதாவுக்கும் கோபிக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான். இப்ப என் மகளும் வீட்டுக்கு வந்துட்டா. இது இதோட முடிய போறது இல்ல, இந்த குடும்பத்துக்கு இனிமேல் தான் பெருசா முடிய போகுது. தெய்வான என்ன என்ன பேச்சு பேசுற நீங்க? ஏன் பிள்ளைங்க நான் பேசாம? சரிம்மா சரிம்மா. காமு, என்னம்மா நடந்துச்சுங்க? பெரியப்பா, கொஞ்ச நாள் அங்க பிரச்சனை மேல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பெரியப்பா. என்ன சொல்ற? இத்தனை நாள் அத்தை என்ன திட்டிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் என்னென்னமோ நடக்குது. என்னம்மா? ஆமாப்பா, அங்க மல்லிகான்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அதான் எங்க வீட்டுக்காரோட அண்ணன் பொண்டாட்டி. அவங்களுக்கு என்ன பிடிக்கிறதே இல்லப்பா. அவங்கதான் அத்தை கிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி எனக்கு எதிராக திருப்பி விடுறாங்கப்பா. என்னம்மா இது புதுசு புதுசா என்னென்னமோ சொல்ற? பெரியப்பா, அதுதான்ப்பா அங்க நடந்துட்டு இருக்கு. போச்சா, என் மகளோட வாழ்க்கைக்கு அந்த குடும்பமே எதிரி ஆயிடுச்சா? இருமா இருமா. இத பாரு காமு, நீ ஏன் நினைச்சுக்கிட்டு இப்படி சொல்றியா, இல்ல உண்மையிலேயே இப்படி எல்லாம் நடக்குதா? அப்பா, நான் உங்க வளர்ப்புப்பா. அனாவசியமா ஒரு பொண்ணு மேல நான் பழி சொல்ல மாட்டேன். சரி, இப்ப இதெல்லாம் நடக்குதே, சம்பந்திக்கு தெரியுமா? அவர் கூட இருந்தாரா? இல்லப்பா, மாமாக்கு எதுவும் தெரியாது. அவரு வெளியே போயிருந்தாரு. அண்ணா விடுங்கண்ணா, விடுங்கண்ணா. இது என்னண்ணே புதுசா? என்ன இதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு, தெரிஞ்ச விஷயம் தானே. அண்ணா நான் வீட்டுக்கு போறேன், காமு கூட்ட நான் வீட்டுக்கு போறேன். வாமா. எதுக்கடா காமுவை கூட்டு போறேங்கிற? காமு இங்கே இருக்கட்டும். இல்லண்ணே, காமு இங்க இருக்க வேண்டானே. இப்ப மகா இங்க வந்தான்னா இவட்ட கேப்பா, இவ ஏன் இங்க இருக்கா, என்ன ஏதுன்னு பேச்சு தன்னால வளரணும். வேண்டாம் சொன்னா. கடவுளே, நான் எதுக்கு பயப்படுறேன்னு தெரியலையே. தினம் தினம் செத்து பழைக்க வேண்டியது இருக்கு. அந்த மகாவுக்காக ஒட்டுமொத்த குடும்பமே பயப்படணுமா? என் மக வாழ்க்கை இப்படி போச்சு, அவ மட்டும் வரட்டும். ஐயோ தெய்வானே, விஷயம் தெரியாம பேசாத. ஆத்திரத்துல கண்டபடி புத்தி கதி கட்டு போச்சா உனக்கு? வாயை மூடிட்டு இப்ப மகாவோட சூழ்நிலை என்ன தெரியுமில்ல உனக்கு? வாடி பாக்காம வீட்டுக்கு போலாம். வா இருமையில இவரு மகா வந்தா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். காமு இங்கே இருக்கட்டும், நீ கிளம்பு. பெரியப்பா, நான் கோபி அண்ணனையும் மகாவையும் பார்த்தேன்ப்பா. எங்க? அவங்க கோவிலுக்கு போகும்போதா? ஆமாப்பா. மகா உன்ன பாத்துச்சா? பாத்தாப்பா. என்ன சொல்லுச்சு? எங்கன்னு கேட்டா நான் உன் கூட இருக்கதா வந்திருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டப்பா. நல்ல வேளை. கோபி உங்ககிட்ட ஏதாவது பேசினானா? கோபி அண்ணன் என் முகத்தை பார்த்துச்சு. அண்ணனுக்கு ஏதோ மனசுல பட்டிருக்கும் போல இருக்கு. நீ வீட்டுக்கு போமா, அண்ணன் வந்து பேசுறேன்னு சொன்னாருப்பா. சரி சரி, கோபி வரட்டும், வர விட்டு பேசலாம். மயிலு, நீ வேணா கிளம்பு, காமு இங்கே இருக்கட்டும். நான் வரேன். அழுவாதரா கண்ணா, எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரத்தான் செய்யும். நீ ஒன்னும் கவலைப்படாத.
என்ன மீனாட்சி இதெல்லாம்? காமோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. என் மனசே கொதிக்குது மீனாட்சி. அந்த மகான்றவளுக்காக ஒட்டுமொத்த குடும்பமே தியாகம் பண்ணணுமா? அவ மனசளவுல நல்லா இருக்கா, நம்ம தான் செத்து செத்து பிழைக்கிறோம். ஆமா தேவானே, குடும்பத்திலேயே நிம்மதி இல்லாம போயிருச்சு. மகா கோபி அத்தா அத்தான்னு கையை பிடிக்கிறப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும். பாண்டி எப்படியெல்லாம் சங்கடப்பட்டிருப்பா. எனக்கு அது வேற பயமா இருக்கு மீனாட்சி. ஆளே கொராய் போய் திரியிறான். கவலைப்படாத, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவோம். என்னத்த கட்டுறது? 3 மாசத்துக்கு இடையில என்ன பண்ண முடியும்? ஆமா, உங்க வீட்டுக்காருக்கு கோபி மலர் விஷயம் தெரியாதுல்ல? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். பேசாம அவர்கிட்டயே கோபி மலர் விஷயத்த சொல்லி குடும்பம் கெட்டு போயிரும், கோபிய வனிதாவுக்கு பேசி முடிச்சிருங்கன்னு என் புருஷன்கிட்ட சொல்ல சொன்ன. அட நீ வேற, சும்மாவே என் புருஷன் உன் புருஷன் போட்ட கூட தாண்ட மாட்டாரு. இத சொன்னான்னு வச்சுக்க, அண்ணன் பண்ண முடிவு சரியான முடிவுன்னு கோபியும் மலரையும் சேர்த்து வைக்க கிளம்பிடுவாரு. என்ன சொல்ற நீ? பின்ன அவர் பேச்ச தட்டி இவர் என்னைக்காவது நடந்திருக்காரா? ரெண்டும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான். மீனாட்சி, நாம தான் இதுக்கு புது வழியா யோசிக்கணும். மகா, இப்பவும் சொல்றேன் மகா, நம்ம நேரா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூட்டு வருவோம். எல்லாரும் குரூப்பா உட்காந்து குரூப் போட்டோ எடுத்து அதை ஹால்ல மாட்டி வச்சா எவ்வளவு அழகா இருக்கும். சூப்பர் ஐடியா தான். வா போலாம். சரிதான், அப்படியே 4 நாம கட்டியும் விபூதி எல்லாம் வாங்கிட்டு போலாம். அது எதுக்கு? ஆமாதான், அப்பதான் சிப்லா கட்டையோட பஜனைக்கு போக கரெக்டா இருக்கும். சும்மா வாங்கத்தான் எப்ப பார்த்தாலும் கோஷ்டி காணம் படிக்கிட்டு. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க கல்யாணம் பண்ணது என்னையா இல்ல நம்ம குடும்பத்தையா? சொல்லுங்க தான், கேக்குறேன்ல. ஒன்னதாமா. அப்ப வாங்க வாங்க வாங்க. என்ன ஏற்கனவே பழகுன மாதிரி வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க? என்னம்மா பழகிட்டா போச்சு, கஸ்டமர் தானம்மா முக்கியம். எங்க 2 பேரும் ஜோடியா போட்டோ எடுக்கணும். தாராளமாக எடுக்கலாமே. நம்ம ஸ்டுடியோ ரொம்ப ராசியான ஸ்டுடியோம்மா. நியூலி மேரிடா நீங்க? ஆமாங்க. எப்போ மேரேஜ் ஆச்சுமா உங்களுக்கு? எப்ப மேரேஜ் ஆச்சு? போட்டோ எடுக்கலாம் மகா. நாங்க 2 பேரும் முத ஜோடியா போட்டோ எடுக்க வந்திருக்கோம், நல்லா எடுத்து கொடுங்க. அப்போ கல்யாணத்துக்கு எடுக்கலையா? லவ் மேரேஜாம்மா? ஆமாங்க. அப்போ ஏமா போட்டோ எடுக்கல? ஏன் போட்டோ எடுக்கல? இப்ப எடுக்கலாம் சார். சரி வாங்க வாங்க. கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க. பக்கத்துல வாங்க தான். தோல்ல கை போடுங்க சார். நீங்க அவங்க தோல் மேல கை போடுங்க சார். அதான் சேர்ந்து நிக்கிறோம்ல, எடுங்க சார். ஏன் சார், நீங்க 2 பேரும் புருஷன் பண்ணிட்டு தானே? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல சார் ரொம்ப கூச்சப்படுறாரு. மௌனத்தை வாங்காதீங்க. ப்ளீஸ் ரெடி. இங்க பாரு சார், சிரிங்க சார். சார் சிரிங்க சார், நல்லா சிரிங்க சார். உண்மையிலே நீங்க புருஷன் பண்ணிட்டு தானே? ஏன் புருஷன் முண்டாட்டியா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல சார் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. சரிங்க தான். ரெடி சார், சிரிங்க சார், நல்லா சிரிங்க சார். சிரிங்க, சிரிக்கவே மாட்டேங்கல, சிரிங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. இல்ல, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? சிரிக்க ட்ரை பண்ணேன். இல்லையே, நீங்க சிரிக்க ட்ரை பண்ண மாதிரி இல்ல. சீக்கிரம் போட்டோ எடுத்து தொலையான்னு சொன்ன மாதிரி ஐயோ இருந்தது. அதெல்லாம் இல்ல, சார கேட்டு போறேன். சார் சிரிக்க தான் ட்ரை பண்ணேன். ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என் கூட போட்டோ எடுக்க இஷ்டம் இருக்கா இல்லையா? ஏன் மகா இப்படிலாம் பேசுற? கண்ணு முழிச்சதுல இருந்து உருனே மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க உண்மையிலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல கல்யாணம் பண்ண மாதிரி நடிக்கிறீங்களா? சொல்லுங்க. மகா ஏன் மகா இப்படிலாம் பேசுற? இங்க பார், டென்ஷன் ஆகாத, ஒரு டென்ஷன் ஆகாத. இப்போ என்ன நான் சிரிக்கிறேன் அவ்வளவுதானே? சிரிக்கிறேன் சார். எடுங்க சார், 2 கை வைக்கிறேன். எடுங்க சார். இங்க பார் அத்தனை பாரு. சிரிக்கிறேன் பாத்தியா? டென்ஷன் ஆக கூடாது. டென்ஷன் ஆகாத. அங்க பார் சிரி சிரி. சார் எடுங்க சார், சிரிக்கிறேன் சார். மாமா, நான் கோபியை தங்கிட்ட நீங்க உண்மையிலேயே எனக்கு தாலி கட்டினீங்களா இல்ல நடிச்சீங்களான்னு ஒரு பிட்ட தான் போட்டேன். அத்தான் மூஞ்சிய பாக்கணுமே, அப்படியே இருண்டு போச்சு. ஐயோ ஐயோ அத்தா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏன் இன்னும் அருள் இறங்காம அப்படியே இருக்கீங்க? சரி இருங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை சமைக்கிறேன்.
நீங்க என்ன அப்படியே தத்திமா நின்னுட்டு இருக்கீங்க? வந்து அன்னைக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. காமு, என்னாச்சு காமு? கோபி, எதுவா இருந்தாலும் அப்படி போய் பேசுவோம். மறுபடியும் பிரச்சனை வந்துடும். என்னாச்சுமா சொல்லு. இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு கோபி? நீலா விதை இவளை விரட்டி விட்டாலே. மாமா இருந்தாங்களா? மாமா இல்லைன்னு இருந்தா மட்டும் அவர் என்ன சொல்வாரு? அவ போடுற போட்டுக்கு இவ மாமனார் ஏதாவது பேசுனா அவரையும் சேர்த்து விரட்டி விட்டுருவா. அவ வாய் தான் காது வரைக்கும் இருக்கே. போதுமா கோபி, போதுமா? இதெல்லாம் யாரால வந்துச்சு? அன்னைக்கு அந்த நீலாவதி அம்மா வந்து உனக்கு சம்பந்தம் பேச வந்தப்போ நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணி தொலைறா. யார் சமாதானம் சொன்னாலும் அவ சமாதானமாகவே மாட்டா. என்ன என்ன பேச்சு பேசுற நீ? நான் கேக்குறேன், நிச்சயம் பண்ணிருந்தா மட்டும் எல்லாம் மாறி போயிருக்குமா? உடனே நீலாவதி கோபி எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டாரு, அதனால யாருக்கு வேணா ஒரு புருஷனா நடிக்கட்டும், நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? பேசுற பாரு பேச்சு. ஏன் இப்படி முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறீங்க? எதுவும் இல்லாம அந்த ஊத பொண்ணை என் பொண்ணை பத்தி விட்டுருக்கா. நாங்க 2 பேரும் வீடேறி போய் பேசுனதுக்கு அவ என்ன செஞ்சா தெரியுமா? அசிங்கமா போச்சுங்க. புத்தி சொல்ல உங்க வீட்டுல பெரியவங்க யாரு இல்லையான்னு கேக்குறா. உங்க வீட்டுக்காரங்களும் இப்படிதான் நடிப்பாங்களான்னு கேக்குறா. கோபி, இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆமா கோபி, நீ உடனே போய் அந்த லீலாவதியை பாரு. மகாக்கு நான் புருஷனா தான் நடிக்கிறேன், இதுல யாருக்குமே எங்க வீட்டுல சம்மதம் இல்ல, எங்களை நம்புங்க, நான் உங்க மகளை கட்டிக்கிறேன்னு உறுதி சொல்லிட்டு வா. அதுக்கப்புறம் தான் அந்த பொம்பளை புரிஞ்சுக்குவா, காமுவியும் ஏத்துக்குவா. புரியுதா? ஆமா கோபி, உங்க அம்மா சொன்னதை தட்டாம செஞ்சிரு. என்ன இத பர்றா, இவளுங்க அது இதுன்னு எதையாவது சொல்லி அப்படி இப்படி உன் மனசை மாத்தி இந்த வீட்டை விட்டு எதுக்காவது கிளம்பின காலை வெட்டி போடுவேன். மகாவை பத்தி யோசி, மலர்கிட்ட பேசு. உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம் எல்லாம் இதோட சரி, அவ்வளவுதான். இங்க பார் கோபி, நான் சொல்றது கேளு. மகா இந்த வந்த மகா இவ்வளோ காமு. நடக்கிற காரியமா நீங்க பேசிட்டு இருக்கிறது? இல்ல புஷ்பா, நான் ஏதோ மகா இங்க வா, உங்க அத்தைங்க ஏதோ உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க. வந்து என்னன்னு கேட்டு போமா. வாமா, அவ வருவா, கேட்டா என்னன்னு சொல்லுங்க. அன்னிகளா ஓடாதீங்க, அவட்ட என்னன்னு சொல்லிட்டு போங்க. அட நில்லுங்க. இவங்க திருந்த மாட்டாங்க போல இருக்க. விட்டா கோபி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல இருக்கு. நீங்க வேற மகாங்கிற பேரை கேட்ட உடனே அலறி ஓடுறாங்க. ஏதோ பொழுது போகாம நடக்காத காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா கூப்பிட்டியா? இல்ல, கூப்பிட்டா கேக்குதான்னு பார்த்தேன், சும்மாதான். என்னம்மா லூசு மாதிரி பேசுற? நான் இங்க அத்தானுக்கு சமைச்சிட்டு இருக்கேன், சும்மாதாங்கிற. ஆளையும் மண்டையும் பாரு. ஒரே அழிச்சாட்டியமாலக்கா இருக்கு. அவ பூ வச்சு விடுன்னு சொல்றதும் கோபி வச்சு விடுறதும் என்ன காதலாம்? எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அங்கேயும் நிக்க வச்சு நல்லா கேட்டிருப்பேன். அதான் அன்னைக்கே கோபி சொன்னார்னு சொன்னல. மகா கண்டு முடிச்சிருப்பா, சுய நினைவு வந்திருக்கோம், அத்தான ஆரம்பிச்சிருப்பா. அதான் அதானா? என்னக்கா பேசுற நீ? அத்தானா பூ வச்சு விடணுமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எப்படிக்கா அந்த காட்சியை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் உன்னால இப்படி அமைதியா இருக்க முடியுது? எப்படி இருக்க முடியும்னா புரியல ரோஹிணி. அக்கா, இவ்வளவு விளந்தியாவா இருப்ப? அங்கேயே கோபி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுக்க வேண்டாமா? காரணம் இல்லாம கோபி எதையும் பண்ண மாட்டார் ரோஹிணி. சரிக்கா, உன் நம்பிக்கை காதல நான் மதிக்கிறேன். ஆனா அதுக்காக இத பத்துல ஒண்ணுன்னு லேஸ்ல விட முடியாது. அப்படிப்பட்ட விஷயமும் இது இல்ல. நீ இப்ப கோபிக்கு போன் பண்ணு, பேசணும்னு சொல்லு. ஏய், அதெல்லாம் வேண்டாம். நீ சொன்னா கேட்க மாட்ட. உனக்கு உன் கோபி மேல உள்ள நம்பிக்கை, ஏன் அக்காவோட வாழ்க்கை இதுக்கு மேல பாதிக்க கூடாது. ஏய் ரோஹிணி, சொன்ன கேளு. இருக்கா ரோஹிணி, எதுக்கு இப்ப தேவையில்லாம போன் பண்ற? சொல்லுங்க. கோபி, நான் ரோஹிணி பேசுறேன். ஹலோ, சரிங்க, நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுறேன். இல்ல கொஞ்சம் வேலை இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன். ஓகே மேடம். யாரு? மலரா?